ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை 12 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனு. அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவிலிலே திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களின் நம்பிக்கை. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/7/2026 கிழமை, சனிக்கிழமை, ஆடி 2வது நாள், கரி நாள். சுபங்களை விளக்குவது நல்லது. ஸ்ரீ வில்லிபுத்தார் ஆண்டாள் புறப்பாடு, மதுரை மீனாட்சியம்மன் வெள்ளி சிம்மாசனத்தில் பவனி. பஞ்சமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சதுர்த்தி காலை 9:37 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம், இரவு 11:11 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு வெற்றி தரும் விநாயகர். விநாயகர் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அவரது எளிமையான தோற்றம்தான். விநாயகர் என்ற சொல்லுக்கு இவருக்கு மேல் தலைவர், முதன்மையானவர் எவரும் இல்லை என்ற அர்த்தம். கோயில்களில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் போது ஓம் அதீஸ்வராய நமக என்று கூறுவார். அதாவது அவரது தலைக்கு மேல் ஒரு ஈஸ்வரன், இறைவன் இல்லை என்று பொருளாகும். ஓங்காரமான பிரணவத்தில் நாயகனாம் விநாயகரின் உடலில் நவகிரகங்கள் அடங்கி இருக்கின்றன. விநாயகர் நெற்றியிலே சூரியன் உள்ளார்.
நாபியில் சந்திரனும், வலது தொடையில் செவ்வாயும், வலது கீழ் கையில் புதனும், வலது மேல் கையில் சனியும், தலையில் ஒரு குரு பகவானும், இடது கையில் சுக்கிரனும், இடது மேல் கையிலே ராகுவும், இடது தொடையிலே கேதுவும் இடம் பெற்று உள்ளன. எனவே விநாயகரை தரிசனம் செய்தாலே நவ கிரகங்களை வழிபட்டு துதித்தனுக்கான பலன் கிடைக்கும். விநாயகர் பெருமான் பெரும்பாலும் ஆற்றங்கரை ஓரையில்தான், குளக்கரையில் ஓரங்கள் உள்ள அரச மரத்தின் அடியில்தான் வீட்டிருப்பார். அங்குதான் விநாயகருக்கு விக்கிரகங்களை ஸ்தாபனம் செய்வார்கள். நிழல் படிந்த குளிர் நீர் குளிப்பது உடல் நலத்திற்கு நல்லது. குளித்து முடித்தவுடனே இறைவனை தரிசனம் செய்வது சிறந்தது என்பதால் குளக்கரை ஆற்றங்கரை ஓரத்தில் தான் விநாயகரை வைத்துள்ளனர். பெண்கள் அரச மரத்தை சுற்றி வரும்போது கிடைக்கும் காற்றினால் அவரது கர்ப்பப்பை குறைபாடுகள் நீங்கும். இந்து மதத்தில் 6 சமய கோட்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கணேசர் வழிபாடு முதன்மையான உள்ளது. 6 சமய வழிபாடுகள் விநாயகரை முதல் பொருளாக வழிபட்டு வருகின்றன. ஒரு செயலை செய்ய துவங்கும் முன்பு விநாயகரை வணங்கி செய்தால் இடையூறு இன்றி நடக்கும். நினைத்த மாத்திரத்திலே எளிமையான வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் விநாயகர். சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்க புறப்பட்ட பொழுது விநாயகரின் சிவபெருமானுக்கு நினைவு வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து விநாயகரை வழிபட்டு திரிபுரத்தை எரித்து வெற்றி கண்டார் என்பது நாம் புராணங்கள் வாயிலாக அறிய முடிகிறது. எனவே ஏழை எளியவர்கள் பல ஆலயங்களுக்கு சென்று நவகிரக தோஷம் கழிக்க முடியாது இந்த எளிய பரிகாரத்தை செய்து வெற்றியை காணலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் எனும் காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை அல்லது 9 முறை சொல்லி வந்தார். காரிய வெற்றி உண்டாகும். இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர் அருகில் உள்ள விநாயகரை தரிசித்து அல்லது நினைத்து வணங்கி சென்றால் வினைகள் நீங்கும், காரிய தடைகள் அகலும், வெற்றி உண்டாகும், பாவங்கள் விலகும். அன்றைய தினம் முழுவதும் உடலும் உள்ளமும் வலிமையுடன் திகழும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தின் தலைப்பு என்னவென்றால் சரும நோயை தீர்க்கும் தையல் நாயகி. இதனுடைய தொடர் விளக்கம் விரிவாக்கம் நாளைய தினம் நாம் காண இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. இந்த பகுதியிலே கடந்த பல தினங்களாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட, அதாவது மாத்துரு ஸ்தானம், அதாவது அன்னையை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், அடிப்படை படிப்பை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், வாகனத்தையும் வீடை பற்றியும் சொல்லுகின்ற ஸ்தானம், சுகத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்பதை எல்லாம் காட்டுகின்ற ஸ்தானம். அப்படிப்பட்ட 4வது ஸ்தானத்திலே பல்விதமான கிரக அமைப்புகளை கொண்டு என்னென்ன படிப்புகள் படிக்க முடியும், என்னென்ன படிப்பில் அவர்களுக்கு இயற்கையில் ஈடுபாடு வரும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது. இன்றைய தினம் கம்ப்யூட்டர் துறையிலே பிரகாசமாக இருக்க சுக்கிரன் புதன் கூடி அல்லது பார்வை வீண் இந்த பலன்கள் கிடைக்க 4ஆம் வீட்டிலோ அல்லது 10ஆம் வீட்டிலோ இந்த சுக்கிரன் புதன் கூடியிருக்க வேண்டும். மருத்துவர் சூரியன் 4ஆம் வீட்டோடு அல்லது 10ஆம் வீட்டு தொடர்பு கொண்டிருந்தால் மருத்துவர்களாக மாறுவதற்கு தகுதி உண்டு. செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும், 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும், மருத்துவத் துறையில் அவர்கள் ஜொலிக்க முடியும். கேது பலம் பெற்றிருந்தால் சித்த வைத்தியத்தில் படிக்க முடியும். ராகு பலம் பெற்றிருந்தால் மருத்துவ படிப்பை படிக்க முடியும். ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும், புதன் பலம் பெற்றிருந்தாலும், 4ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலும், சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது இருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும். சூரியன் நட்சத்திர ஸ்தானத்திலே கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், செவ்வாய் இருக்க மருத்துவ படிப்பு வரும். மேற்கண்ட அமைப்புடன் சந்திரன் தொடர்பு கொண்டிருக்க மனநல மருத்துவராய் வர முடியும். சூரியன் 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க கண் மருத்துவராய் வர முடியும். ராகு 2ஆம் வீட்டோடு இருக்க பல் மருத்துவராய் வர முடியும். சூரியன் செவ்வாய் பலம் பெற்று ராகுவும் பலம் பெற்றிருந்தால் மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிப்பார். மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க குழந்தை நல மருத்துவர் அல்லது பிரசவம் பார்க்கும் மருத்துவராய் இருப்பீர். இதனுடைய தொடர்ச்சி நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினத்தின் தலைப்பு ஜூலை இறுதியில் அடுத்து நடக்கும் சனி புதன் பெயர்ச்சி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. ஜோதிடத்தின்படி ஜூலை மாதத்தின் கடைசி வாரம் மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்த காலத்தில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதன்
ஆகிய 2 கிரகங்கள் நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. இதன் விளைவாக சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அதில் முதலாவது கிரகங்களின் இளவரசனும் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியான புதன் ஜூலை 24ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகின்றார். நேர்கதியிலே பயணிக்க உள்ளார். அதன் பின் ஜூலை 27ஆம் தேதி நீதிமான் சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிலையில் பயணிக்க உள்ளார். இப்படி அடுத்து கிரகங்கள் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கம் 12 ராசிகள் வாழ்க்கையிலே காணப்படும். குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் இந்த கிரக மாற்றத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். இப்பொழுது ஜூலை இறுதியிலே நடக்கும் சனி புதன் நிலை மாற்றத்தால் அதிர்ஷ்ட மழையில் நினைவு போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண். முதலிலே மிதுனம். ஜூலை இறுதியிலே நடக்கும் சனி புதன் நிலை மாற்றங்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் ஒவ்வொரு வேலையும் உற்சாகத்துடன் செய்வார்கள். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். பரம்பரை சொத்துக்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் நிதி நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. சிம்மம். ஜூலை இறுதியிலே நடக்கும் சனி புதன் நிலை மாற்றங்களால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பார். குறிப்பாக வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் புது ஒப்பந்தங்களை பெறுவார். இதன் மூலம் பெரிய அளவிலே நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டில் அமைதி அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். இதனால் பணப்பிரச்சனை முடிவுக்கு வரும். விருச்சகம். ஜூலை இறுதியிலே நடக்கும் சனி புதன் நிலை மாற்றங்களால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாய் இருக்கும். ஜூலை இறுதி முதல் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலம் பணப்பிரச்சனை நீங்கும். வணிகத்தை விரிவாக்கம் செய்ய எண்ணம் இருந்தால் இக்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு இருந்தால் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலே இதுவரை சந்தித்து வந்த தடைகள் விலகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. ஏற்கனவே 12 ராசிகளுக்கு உரிய ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது ஷார்ட்ஸ் என்ற பகுதிகளும் வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகள் உரிய பலாபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். மன கவலையை ஏற்படுத்தலாம். முயற்சிகளில் தடை ஏற்படலாம். இதிலும் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிள்ளைகளின் செயல்பாடு திருப்தி தருவதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். முயற்சிகள் தடை ஏற்படலாம். இதிலும் எச்சரிக்கை தேவை.
ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உடன் இருப்பவர்கள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து புத்தி சாதுரியமாய் கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உடன் இருப்பவர்கள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வாக்குவாதங்களை தவிர்த்து புத்திசாலித்தனமாய் கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டியிருந்த பணம் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உங்கள் பணிகளிலே பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் மிக கவனத்துடன் சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும்போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்கள் பணிகளிலே பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாய் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து அதிகரிக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வாடிக்கையாளர்கள் சாமர்த்தியமாய் பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்களை கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இப்போ கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாடிக்கையாளர்கள் சாமர்த்தியமாய் பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி பெறும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த அடுத்தவர் கூறும் ஆலோசனை ஏற்கும் பொழுது கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கன்னியா ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனிலே அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வேலை கிடைக்கலாம். அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் வாக்குவாதங்களும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனிலே அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். சிலர் மேலிடத்தில் நேரடியாக அங்கீகாரத்தை பெறுவார்கள். மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலே கூடுதல் கவனம் நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பண வரவு திருப்தி தரும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சில மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவார்கள். மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் எதையும் நன்கு ஆராய்ந்து செய்ய வேண்டும். அது நன்மையை தரும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று கடன் பிரச்சனை குறையும். கல்வியிலே வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர். சகோதர வகையில் நன்மை உண்டாகும். எதையும் மனோ தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று கடன் பிரச்சனை குறையும், கல்வியிலே வெற்றி கிடைக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவது வேகம் காட்டுவே சகோதர வழி நன்மை உண்டார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்து எதையும் மனோ தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களது வார்த்தைக்கு மதிப்பளிப்பாக உறவினருடன் சுமூக உறவு இருந்தாலும் அவர்களால் கிடைக்கும் உதவி தாமதம். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை காணப்படும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பாக உறவினருடன் சுமூகமான உறவு இருக்கும். அவர்களால் கிடைக்கும் உதவி தாமதப்பட்டாலும் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிலும் மிகவும் கவனமாய் ஈடுபடுவது நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் பாடங்கள் சந்தேகம் கேட்பது, தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு உதவி செய்யும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் மிகவும் கவனமாய் ஈடுபடுவது நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் பாடங்கள் சந்தேகம் கேட்பது, தயக்கம் காட்டாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலன் மற்றும் ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.